அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஒரிஜினல் முகம் என்ன, உங்கள் ஒரிஜினல் கேரக்டர் என்ன, நீங்கள் யாருங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 3ஆம் பாகம். ஏற்கனவே முதல் 2 பாகத்துக்கான வீடியோ நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கோம். அது ரொம்பவே நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரிஷபராசியில பிறக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா சுக்கிர பகவான் வாசம் செய்யும் இடம் இது. அதே மாதிரி சந்திர பகவான் உச்சம் பெறும் வீடு இது. இவங்களுக்கு மட்டும்தான் ராகு கேது உடைய பிரச்சனைகள்ங்கிறது இருக்கவே இருக்காது. ரிஷபராசியில இருந்தாங்கன்னா அவங்களால பெருசா பாதிப்பு எதுவும் இருக்காது, கட்டாயமா ஏற்படவே ஏற்படாது. ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் தலத்திர ஸ்தானாதிபதியா இருக்கும் காரணத்தினால பெண்களுக்கு ரிஷபராசி மிகவும் உரிய ராசி. ஏன், கிருஷ்ண பகவான் அவதரித்த ராசி இந்த ரிஷபராசி. ஒரு யுகத்தின் நாயகனே அவதரித்த ராசி இது. இது சாதாரண ராசி கிடையாது. ரிஷபராசியில பிறக்கிறது தெய்வ பிறப்புன்னே சொல்லலாம். அவ்வளவு முக்கியமான ராசி. ரிஷபராசியில சந்திர பகவான் உச்சம் பெறுவதனால எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க எந்தெந்த விஷயங்கள் பாசிட்டிவா நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். உங்களுடைய சொல்ல கேட்டு நடக்கிறவங்க வாழ்க்கையில நல்ல லெவலுக்கு போவாங்கங்கிறத தைரியமா சொல்லலாம். ஏன்னா சந்திர பகவான் மனோகாரகன். உங்க மனசுல இருந்து தோன்றும் விஷயங்களை அடுத்தவங்க கேட்டு செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில நல்ல பல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும்னே சொல்லலாம். உங்களுக்கு சுக்கிர பகவான் வாசம் செய்யும் ராசி. சுக்கிரன்கிறவர் சாதாரண கிரகம் கிடையாது. பணத்தின் அதிபதி, ஆசையின் அதிபதி, எதிர்பார்ப்பின் நாயகன்னே சொல்லலாம். ஸோ இந்த 3ம் சேர்ந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு லக்னாதிபதியாகவும் 6ஆம் அதிபதி ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கார். லக்னாதிபதியா சுக்கிரன் இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களால பிறருக்கு நன்மைங்கிறது பெருசா வரவே வராது. நிறைய பணம் காசா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், முன்னேற்றமா இருக்கட்டும், அடுத்தவங்களை தூக்கி விடணும், அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில நம்ம முன்னுதாரணமா இருக்கணும், அவங்க மேல வர்றதுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க செய்வீங்க. உங்களால இயன்ற அளவுக்கு நல்லது செய்யக்கூடிய நபரா நீங்க இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு ஏமாற்றங்களும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமலும் இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி அப்படின்னா ஏமாற்றம் உடைய ராசி கிடையாது. அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்து ஏமாறக்கூடிய ராசினே சொல்லலாம். ஏன்னா 6ஆம் அதிபதியும் சுக்கிரனா இருக்கும் காரணத்தினால நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி குடும்பஸ்தானாதிபதி, உங்க 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் பகவானா வரும் காரணத்தினால ரொம்ப கரெக்டா யோசிப்பீங்க. ஒரு குடும்பத்தை பற்றிய தொலைநோக்கு சிந்தனைங்கிறது அதிகமா இருக்கும் உங்களுக்கு. யாருடைய மனமும் வருத்தப்படுற மாதிரி, யாருடைய மனமும் கஷ்டப்படுற மாதிரி நீங்க என்னைக்குமே நடக்க மாட்டீங்க. குடும்பத்தின் செயல்பாடுகளும் குடும்பத்தின் நோக்கங்களும் ரொம்ப முக்கியமா. யாருக்கு நம்மளால உதவி செய்ய முடியும், யாருடைய விஷயத்துல நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா பாசிட்டிவான விஷயங்களும் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், நீங்க செய்வீங்க. யாருடைய வாழ்க்கையிலும் பெருசா இடைநிலை கொடுக்க மாட்டீங்க. குலதெய்வ அருள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சற்று இல்லை ரொம்ப அதிகமா பிரகாசமா இருக்கும்னே சொல்லலாம். உங்களுடைய 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் இல்லையா, இது இளைய சகோதர ஸ்தானம். இது சந்திர பகவானுடைய வீடு. ஸோ உடன் இருக்கவங்க அதே நேரத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக டெவலப்மெண்ட்டாக, அதே நேரத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தில் எந்த விதமான அக்கறையும் எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் நிச்சயமாக நீங்கள் இருப்பீங்க. அவங்களால உங்களுக்கு லாபம் இல்லை, அதே நேரத்தில் உங்களால் அவங்களுக்கு பல வகையில் லாபம் உண்டுங்கிறது தான் உங்கள் வாழ்க்கை தத்துவம். மேலும் குரு பகவான் உச்சம் பெறும் வீடு இது. செவ்வாய் பகவான் நீச்சம் பெறும் வீடு இது. கடகமனை. அவங்களால உங்களுக்கு மனவேதனைங்கிறது அதிகமாக ஏற்படும். அதே நேரத்தில் 4ஆம் வீடு சுக தாயார் ஸ்தானம். இது சூரிய பகவானுடைய வீடு. இந்த சுகஸ்தானம்ங்கிறது என்னன்னா சந்தோஷத்துக்கான ஸ்தானம் இது. சூரியன்கிறவர் சாதாரண கிரகம் கிடையாது. சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசி இது. சூரியன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா உங்க சுயஜாதகத்துல இருக்காரோ அந்த அளவுக்கு சந்தோஷமும் அரசாங்க வேலையும், ஏன் ஒரு பெரிய கௌரவமான பதவியிலும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள்ங்கிறது உண்டு. உங்க சுயஜாதகத்துல சூரிய பகவான் மேஷத்துல உச்சமடைஞ்சிருந்தாலும் ஒரு 18 வயசுக்கு மேல வாழ்க்கை
பிரகாசமாக இருக்குங்கிறது தான் உண்மை. உங்கள் சுயஜாதகத்தில் செவ்வாய், புதன், சூரியன் 3 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அரசியல், ஆன்மீகம், பொருளாதாரத்தில் பெரிய அளவில் வருவீங்கிறத தைரியமாக சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் நீச்சமடையும் காரணத்தினால எதையும் யோசித்து செலவு செய்யுங்க. யாருடைய விஷயத்திலையும் அதிகமாக இன்வால்மெண்ட் காட்டாதீங்க. அதே மாதிரி சுபவரியங்கள்ங்கிறது அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி 12ஆம் வீட்டதிபதி விரையாதிபதி செவ்வாய். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கணும், ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும். ஏன்னா ஆண் ஜாதகர்களுக்கு சுக்கிரன் கலத்திரக்காரகன், பெண்களுக்கு செவ்வாய் கலத்திரக்காரகன். அந்த விதத்தில் இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சரிசமமாக இருந்தாங்க அப்படின்னா பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ரிஷபராசி அன்பர்களுக்கு பல்வேறு நன்மைகள்ங்கிறது கிடைக்கும். உங்கள் சுயஜாதகத்தை எடுத்துக்கோங்க, இந்த விஷயங்களை எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் அஷ்டமாதிபதியும் உங்கள் லாபாதிபதியும் குருவாக இருக்கும் காரணத்தினால எப்போவுமே முதல் பாதியில் சற்று தோல்விகள் இருக்கும், 2ஆம் பாதியில் நிச்சயமாக சிறப்பான வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் பாக்கியஸ்தானாதிபதியும் உங்கள் 10ஆம் அதிபதியும் சனி பகவானாக இருக்கும் காரணத்தினால 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் நன்மையும் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். 10ஆம் இடத்துல சுயஜாதகத்தில் சனி பகவான் இருந்தார்னா கர்மா இருக்குன்னு அர்த்தம். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ தேவையில்லாத மன உளைச்சலும் ஏதோ ஒரு விஷயம் ஏற்படும்ங்கிறது தான் உண்மை. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் துலாம் ராசியையும் தனுசு ராசியையும் திருமணம் பண்ணிக்காதீங்க. அது தேவையில்லாத பல சங்கடங்களை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஒத்து போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க ஒத்து போவாங்க, விருச்சக ராசிக்காரங்க ஒத்து போவாங்க, மகர ராசிக்காரங்க ஒத்து போவாங்க. இந்த மாதிரியான ராசியில் திருமணம் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பு. இந்த 3 நட்சத்திரம் ரிஷபராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுமே வாழ்க்கையில் பெருசாக ஏமாற்றம் இல்லாமல் இருக்கவே மாட்டீங்க. ஏன்னா பலரையும் நம்பி வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். உங்களால் முயற்சிங்கிறத 30 வயசுக்கு மேலே தான் எடுக்க முடியும். காரணம் என்னன்னா நீங்கள் பிறக்கும்போது சூரிய தசா, சந்திர தசா மற்றும் செவ்வாய் தசால பிறப்பீங்க. உங்களுடைய முக்கியமான டேர்மில் ராகு தசா வந்துடும். ஸோ இந்த ராகு தசாக்கு மட்டும் சுயஜாதகத்தில் ராகு பகவான் எங்கே இருக்காருங்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய காலகட்டங்கள், முக்கியமான டேர்ம்ஸ், முக்கியமான சில மாற்றங்களை உண்டாக்கும். ஒருவேளை ராகு பகவான் நல்லா இருந்துட்டாரு உங்கள் சுயஜாதகத்தில்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை இல்லை. ராகு பகவான் சரியில்லைன்னா பலவிதமான பிரச்சனைகளும் பலவிதமான இன்னல்களும் கெட்ட பெயரும் கெட்ட சகவாசங்களும், ஏன் தேவையில்லாத பழி சொற்களை சுமக்க வேண்டிய சுச்சுவேஷன் கிடைக்கும். ஒரு கோர்ட்டு கேஸ் அலையிற மாதிரி வரும். சொந்தத்திலையுமே பிரிவினை உண்டாகலாம். கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள், குழந்தை பாக்கியம் இல்லாம போறது, பணக்காரங்களா இருக்க நீங்க பிச்சை எடுக்கிற லெவலுக்கு கூட போயிடுவீங்க. பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பண தேவைகள்ங்கிறது தாராளமா செய்யக்கூடிய அமைப்புள்ள நீங்க செவ்வாய் 12ஆம் வீட்டில் விரைமோட்ச ஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால எதையும் சுயமா செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. ஒருத்தவங்க உதவின்னு கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு அதை எடுத்து செய்வீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனையான சூழ்நிலையில் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நண்பர்களாக இருக்கட்டும், உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், வாழ்க்கையில் ஏன் அம்மா அப்பாவாக கூட இருக்கட்டுமே, ஒரு முக்கியமான சூழ்நிலையில் நமக்கு உதவ மாட்டாங்க. ஆனால் தாய் மேலையும் தந்தை மேலையும் அளவு கடந்த பிரியம் வச்சிருப்பீங்க. திருமண வாழ்க்கைன்னு பொறுத்த வரைக்கும் அதில் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பு யாருக்குன்னு பார்த்தா ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். குடும்பத்துக்காக உழைக்கணும், குடும்பத்துக்காக ஓடுறவங்க, வாழ்க்கையில விட்டு கொடுக்கக்கூடிய ராசியில முக்கியமான ராசி யாருன்னு பார்த்தா ரிஷப ராசி தான். எதிலும் நீங்க நிறைய கோபப்படுறவங்களா இருந்தாலுமே உள்ளுக்குள்ள அனுசரிச்சு போறவங்களா இருப்பீங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய அன்பு உண்மையாகவும் நம்பிக்கையானதாகவும் ஒருத்தவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் அளவுக்கும் இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை இருந்தாலும் பேச்சில் சுத்தம் இருக்கும், நியாயம் இருக்கும், மனசாட்சியோடு செயல்படணும் அப்படின்னு நிறைய நினைப்பீங்க. அன்னதானம் செய்யறதிலும் சரி, தானம் செய்வதிலும் சரி உகந்தவங்க. இறை வழிபாடு, இறை நம்பிக்கைங்கிறது சற்று கம்மியா இருந்தாலுமே எந்த நேரத்திலும் யாருடைய நம்பிக்கையையும் நீங்க கெடுத்துட மாட்டீங்க. குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்யக்கூடியவங்க நீங்க தான். விட்டு கொடுத்து போவீங்க. காதல் திருமணம் அதிகமா நடக்கிறது ரிஷபராசியில தான். ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு அதிகமா பிறக்கிறது ஆண் குழந்தை தான். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், ரிஷபராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலையில வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு செய்யுங்க. 5, 7ங்கிற நம்பர் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கும். நீங்க காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசிங்கிறதுனால குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ராசி நீங்க. குடும்பத்தின் ஆணிவேர் நீங்க தான். குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, தன்னுடைய சுயநலம் இல்லாம எல்லா விதமான அசிங்கங்களையும் தாங்கிக்கிட்டு, எல்லா விதமான பிரச்சனைகளையும் தாங்கிக்கிட்டு குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவங்க நீங்க தான். அதே நேரத்துல கௌரவம் இருக்கும், பொறாமைகள் இருக்கும், மனசுல ஒரு வெறி இருக்கும், பிடிவாதம் இருக்கும். எல்லாம் இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும்.
ஒரு ஆஃபீஸில் ரிஷபராசிக்காரங்க இருக்காங்கன்னா நம்ம பயப்படவே வேண்டாம். அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தனியாக நின்று ஒரு சொல்யூஷன் காணக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. இடது கை மோதிர விரல்ல நீங்கள் வெள்ளி அணிஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும். ஒரு பிரச்சனை குறையும், கோபம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க. மற்றபடி உடல் நலத்துக்கு அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கலைன்னா உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கவே மாட்டாங்க. யாரை நம்பியும் ஒவ்வொரு நாளையும் கடத்தாதீங்க. உங்களை நம்பி மட்டும் நீங்கள் போங்க. வாழ்க்கை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பார்ட் 4ங்கிற வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. அந்த சேனலில் ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ள நிறைய தகவல்கள் கொடுக்க போகிறோம். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்க மறந்துடாதீங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.